தேர்தல் பணியை திமுக ஆரம்பித்து இருக்கலாம், ஆனால் ஆட்சிக்கு வருவதை மக்கள் முடிவு செய்வார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலய பஞ்சகங்கா குளத்தில் சங்கரமடத்தின் 71வது பீடாதிபதியாக ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், பாஜக தாவேகா கூட்டணி பேச்சு நடப்பது குறித்து தெரியவில்லை என்றும், திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்றும், தேர்தல் பணியை திமுக ஆரம்பித்து இருக்கலாம், ஆனால் ஆட்சிக்கு வருவதை மக்கள் முடிவு செய்வார்கள் என தெரிவித்தார். தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, அவர் வேணா ஆரம்பிச்சிருக்கலாம். தேர்தல் வரும்போது தேர்தல் பணி ஆரம்பிக்கிறது மக்கள் யார் வர வேண்டும் தீர்மானம் பண்ணுவது மக்கள் தான் தீர்மானிக்கணும் தவிர அவர்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சதுனால ஒன்றும் நடைமுறைக்கு ஒன்றும் வித்தியாசமாக இருக்க போகிறது. தமிழக வெற்றி கழகத்தோட இந்த கூட்டணி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுது பாஜக கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் புரசலாக ஒரு தகவல் வருவாங்க. நீங்கள் சொல்கிற அரசியல் புரசல் எனக்கு தெரியல. நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாவை பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ உங்களை பார்க்குறேன். நாளைக்கு கோட்டையில் நம்ம எல்லாரும் பார்ப்போம். மின்னணு உதிரி பாகங்கள் $100 பில்லியன் இலக்கை நோக்கி தமிழ்நாடு பயணித்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா மின்னணு உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டம் தொடர்பாக அப்போது பேசிய அவர், இந்த ஆட்சியில் தமிழ்நாடு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை அடைந்துள்ளது என்றும், இந்தியாவின் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் 41.23% தமிழ்நாட்டில் இருந்து தயாரிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், மின் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்றும், மின்னணு உதிரி பாகங்கள் $100 பில்லியன் இலக்கை நோக்கி தமிழ்நாடு பயணித்து வருவதாக தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியில்தான் தமிழ்நாடு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கண்டு, அதுவும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இன்று இந்திய அளவில் நம்பர் 1 மாநிலமாக கடந்த இந்த ஒரு ஆண்டில் மட்டும் 14.6 பில்லியன் 14.6 பில்லியன் US, அதாவது கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய்க்கான மேனுஃபேக்சரிங் இங்கே தமிழ்நாட்டில் நடந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை தமிழ்நாடு தொழில்துறை தொழிலாளர்களின் அந்த அமோகமான அந்த அற்புதமான உழைப்பு, தொழில் முதலீட்டாளர்களின் மேற்பார்வையில் மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டிருக்கிறது. பாலக்கோடு அருகே தேமுதிக சார்பில் நடைபெற்ற செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கழக இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள வெள்ளிச்சந்தை பகுதியில் தேமுதிக சார்பில் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கூட்டணி மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் குறித்து பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேமுதிக கழகம் சார்பில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. இதில் கழக இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் செயல்படுவார் என்றும், LK சுதீஷ் கழக பொருளாளராக செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டது கட்சி நிர்வாகிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், கடலூர் மாவட்டத்தில் ஜனவரி 9ஆம் தேதி மாபெரும் மாநாடு நடத்தப்படும் என்று தெரிவித்தார். கொல்கத்தாவில் நடந்த தீ விபத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் ஜோதிவடத்தைச் சேர்ந்த பிரபு, இவரது மனைவி மதுமிதா, குழந்தைகள் தியா, ரிதன், மதுமிதாவின் அப்பா முத்துகிருஷ்ணன் ஆகிய 5 பேரும் குடும்பத்துடன் கொல்கத்தா சுற்றுலா சென்றுள்ளனர். தொடர்ந்து அவர்கள் பால்பட்டியில் அமைந்துள்ள ருத்ராஜ் என்ற விடுதியில் தங்கியிருந்த நிலையில் அங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் விடுதியில் இருந்த 14 பேர் உயிரிழந்த நிலையில் இதில் மதுமிதாவின் அப்பா முத்துகிருஷ்ணன், குழந்தைகள் தியா, ரிதன் ஆகிய 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அவர்கள் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை கரூருக்கு கொண்டு வர தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். 2 குழந்தைங்க, தியா 11 வயசு, ரிதன் 3 வயசு, மதுமிதா அவங்க அப்பா 61 வயசு, முத்துகிருஷ்ணன், இவங்க 5 பேரும் சேர்ந்து ஏப்ரல் 18ஆம் தேதி டெல்லி டூர் போயிருந்தாங்க. டெல்லி டூர் போயிட்டு நேற்று ஏப்ரல் 29ஆம் தேதி
கொல்கத்தாவில் வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்துட்டு நைட்டு 8 மணி வாக்கில் பிரபுவும் மதுமிதாவும் வெளியில் போயிட்டாங்க. இவங்க 3 பேர் மட்டும் ஹோட்டல் ரூமில் இருந்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்க 3 பேர்த்தால் வெளியே வர முடியல. அப்போ 1 மணி வாக்கில் எங்கள் குழந்தைனார் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி பிள்ளை பையன் என்னோட மாமனார் 3 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் வந்துட்டு அவங்க 3 பேர்த்தோட உடல்களை வந்து சீக்கிரமாக எங்கள் ஊருக்கு கொண்டுட்டு வரதுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.